உபாகமம் 28 அதிகாரம் 12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கையை உயர்த்தி எல்லாரும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்கும் போது கரெக்டா எனக்கு நேராக மழை பெய்யும், நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். என்ன அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய், கடன் வாங்குறவனாய் இல்லை, கடன் கொடுக்கிறவனாய் மாத்துகிறாரா. இந்த மாறுதல் என்னுடைய வாழ்க்கையில் வருவதுக்கு, வானம் திறக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே என் வாழ்க்கை தேவ தயவிலும் தேவ ஆசீர்வாதத்திலும் நடப்பதுக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தர் மேல் நான் வைக்கும் விசுவாசம் எனக்கு நேராக வானத்தை திறக்கக்கூடிய வேலையை கர்த்தர் செய்கிறார். ஏன் விசுவாசம் அவ்வளோ பெரிய முக்கியமான காரியமா அப்படின்னா, வேதம் அப்படிதான் நமக்கு முக்கியப்படுத்தி காட்டுகிறது. எபிரேயர் 11 அதிகாரத்தில் 6 கவனிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தேவன் இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தி, தேவன் என் விசுவாசத்தின் மூலமாக பிரியப்படும் போது எனக்கு நேராக வானத்தை திறக்கிறாரு, மழையை பெய்ய வைக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு, என்னை கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாத்துறாரு. இந்த மேலான நிலைக்கு நான் வருவதுக்கு இந்த விசுவாசத்தை வச்சு தான் ஆண்டவர் இந்த நன்மையெல்லாம் எனக்கு வர பண்றாரு பாருங்க. இந்த விசுவாசன்ற சப்ஜெக்ட் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஜீவியம். நேற்று வரைக்கும் விசுவாசமா இருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நேற்று கொஞ்சம் விசுவாசமாக இருந்தேன்னா இன்னைக்கு அதோட அதிகமாக நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நான் நேற்று எனக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மையை நின்னும்போது இன்னும் அதிகமாக இந்த இயேசுவை நான் நம்ப முடியுன்றதை எனக்கு காட்டுது. எத்தனை பேருக்கு அப்படி ஆண்டவர் காட்டுறாரா? இயேசுவை நான் இன்னும் அதிகமாக நம்ப முடியுன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இந்த இயேசுவை நான் இன்னும் அதிகமாக நேற்று நம்பினதை காட்டிலும் இன்னைக்கு நான் அதிகமாக நம்ப முடியும். ஏன்னா என்னை நேற்று அற்புதமாய் கர்த்தர் நடத்தி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த இயேசுவை நான் நம்ப காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாத்துறாரு, என்னுடைய ஜீவியத்தை மாத்துறாரு. இந்த விசுவாசத்தினால தான் நான் பிழைக்கிறேன். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது நான் இயேசுவின் மேல வச்சிருக்கிற விசுவாசம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது இயேசு என் மேல வச்ச நம்பிக்கை இல்லை. என்ன நம்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பாருங்க. என்கிட்ட என்னை நம்புவதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் நம்பும் போது என்ன கர்த்தர் விசேஷமானவனா கர்த்தர் மாத்திர, என்ன உபயோகமுள்ள ஒரு மனுஷனா, என்ன நிறைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றுகிறார். இப்போ விசுவாசத்தினால பிழைக்கிறேன், விசுவாசத்தினால மேற்கொள்றேன். அப்போ இந்த விசுவாசத்தினால தான் எல்லாம் நடக்குதுன்னா, அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த விசுவாசத்தை வச்சு கர்த்தரை பிரியப்படுத்தும் போது கர்த்தர் எனக்கான திறக்கக்கூடிய வானத்தை திறந்து என்னை அது கீழே கொண்டு வந்து வாழ வைத்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்போ நான் செய்கிற எல்லா காரியத்திலும் இயேசுவின் மேலே உள்ள விசுவாசம் இன்னும் அதிகமாகணும். இந்த இயேசுவின் மேலே நான் வைக்கிற விசுவாசம் குறையவே கூடாது பாருங்க. நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையில கூட விசுவாசமாக நான் வேலை செய்வேன்னா நான் எப்படி இருக்க வேண்டியதில்லைனா கடுகடுன்னு இருக்க மாட்டேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு அப்படியே சுடு மூஞ்சி மாதிரி என்ன ஒரு மாதிரி என்ன முறுத்துக்கிட்டே முணங்கிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அது என்ன காட்டுதுன்னா, தேவன் மேல நம்பிக்கை வைக்கல. சூழ்நிலையை பார்க்குறேன், பிரச்சனையை பார்க்குறேன், என் நெருக்கடியை பார்க்குறேன். ஒரு சின்ன வேலை செய்யுங்க வைங்களேன், என்ன ஒரு கிச்சனில் சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சிக்கன் 65 பொரிக்கும் போதும் என்ன அதுக்கு விசுவாசம் வேணும் பாருங்க. அந்த சிக்கனை பொரிக்கும் போது கூட உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பொரிச்சு பாருங்க, கடுகடுன்னு தான் பொரிப்பீங்க. இது ஒரு சிக்கனா, இது வேகவே மாட்டுதே, இதுக்கு இவ்வளோ மசாலா போட்டுக்கிறேன்னு மசாலா இறங்க மாட்டுதே. இவ்வளோ சொல்லிட்டு நீங்கள் பொரிச்சு ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா அதுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஜீரணமாகுமா?
நிறைய நேரம் அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன காரியம் என்ன சொல்றோம், இந்த கிச்சன்ல என்ன கத்தர் வேலை செய்ய வச்சுட்டாரு, இது ஒரு இடமா, இது கிச்சனை பாரு எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்கு. என்ன சொல்லணும், ஆண்டவரே விசுவாசம் இருந்தா என்ன வரும்னா, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீரே, ஆண்டவரே எனக்கு இது மூலமாக ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்குறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலை கூட இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா ஆண்டவரே, ஆனால் என்ன அப்படி நீர் கைவிடாமல் எனக்கு இந்த வேலையை கொடுத்து இதன் மூலமாக எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து என்னை நீர் போஷிக்கிறீரே, என்னை பராமரிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது அதில் இருக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன செய்யணும்னா கர்த்தரை பிரியப்படுத்த. அந்த விசுவாசம் என்ன செய்யணும், நீங்க செய்யற ஒரு சின்ன ஒரு தொழிலா இருந்தா கூட கர்த்தர் ஒரு நாள் உங்களை சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக கர்த்தர் உங்களை மாற்றக்கூடிய அற்புதமான வேலைகள் நடக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, என் வாழ்க்கையின் சூழ்நிலையில நான் விசுவாச அட்மாஸ்பியரை நான் கிரியேட் பண்ணணும். பாருங்க, நான் இருக்கிற இடத்த நான் என்னை சூழ இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை எப்படி ஆக்கணும்னா விசுவாசம் உள்ள ஒரு அட்மாஸ்பியர் ஆக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம இருக்கிற இடத்த எப்படி ஆக்கணும்னா விசுவாசம் உள்ள அட்மாஸ்பியர் ஆக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்த ஒரு விசுவாசம் உள்ள அட்மாஸ்பியர் ஆக்கணும். பாருங்க, நான் என் விசுவாசத்தை ஆண்டவருக்கு காண்பித்து என் சூழ்நிலையில என் வாழ்க்கைய விசுவாசம் உள்ள ஒரு அட்மாஸ்பியர் ஆக்குவேனா கர்த்தர் எனக்காக மகிமையான வேலைகளை அவர் செய்து காட்ட முடியும்ன்றதை எனக்கு நிரூபிப்பாரு. இன்னைக்கு நம்ம அதை செய்யறதில்ல. பாருங்க, நம்ம போய் உட்காந்துட்டு இந்த கிச்சனு இந்த வேலை இது ஒரு வேலையா அப்படி நம்ம பல காரியங்களை புலம்புறதுனால என்ன நடக்க மாட்டுதுன்னா அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் மாறி முன்னேற முடியல. பாருங்க, இப்படியே கடுகடுன்னு இருந்துகிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிரம்பியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாருங்க, அந்த நிலையை கூட இழந்து இன்னும் கீழான நிலைக்கு போயிடுறான். ஆனா விசுவாசத்தை கர்த்தர் மேல வச்சு அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிற தேவனுடைய வார்த்தையினால நான் டெவலப் பண்ண கர்த்தர் ஒன்று செய்வார். கீழே இருக்கிற எண்ணெய் மேலே தூக்கிட்டு கொண்டு வரக்கூடிய அற்புதமான வேலைகளை செய்வார். என்னை வாளாக்காமல் கர்த்தர் என்ன ஆக்குவார், தலையாக்குவார். கீழாக்காமல் என்ன ஆக்குவார், மேலாக்குவார். கடன் வாங்குறவனா இல்லாமல் கர்த்தர் என்ன கடன் கொடுக்கிறவனாய். இந்த மாற்றங்கள் வருவதுக்கு விசுவாச அட்மாஸ்பியரை என் வாழ்க்கைக்குள்ள நான் கிரியேட் பண்ணணும். என் மனதுக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள, என் பேச்சுக்குள்ள, நான் போகிற இடத்துல நான் என்ன சொல்லக்கூடாது, அது அந்த அட்மாஸ்பியர் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை, இந்த வேலை சரியில்லை, இந்த காரியம் சரி, இவங்க சரியில்லை, அவங்க இல்லைங்க. என் கிட்ட அந்த விசுவாசமான அட்மாஸ்பியர் இருக்கிறத ஆண்டவர் பார்த்தார்னா எனக்காக அவர் மகிமையான வேலைகளை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, நான் விசுவாசத்தின் மூலமா தான் பிரியப்படுகிற தேவனா இருக்கேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எதுல பிரியப்படுறாரு, நான் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தில் கர்த்தர் என்னப்படுகிறாரு. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எதுல பிரியப்படுறாரு, நான் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலதான் பிரியப்படுறாரு. அந்த விசுவாசமான அட்மாஸ்பியரை நீங்க உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த ஆசையை வளர்த்துக்கணும். பாருங்க, நான் போகிற இடம்லாம் விசுவாசமான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ற ஆள் நான். அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நீங்க செய்வீங்கன்னா அந்த விசுவாசத்துக்கான பலனை கொடுக்கிற வேலையை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பாரு. அந்த பலன் நடக்கும்போது நிச்சயமா காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். மாறாததெல்லாம் மாறுகிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் காணும்படி அற்புதமாய் உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஆண்டவர் மேல நான் வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்துல தான் கர்த்தர் பிரியப்படுறாரு. அதை தான் உங்களுக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறேன். நீங்க ஒருவேளை இன்னைக்கு என்ன பல கஷ்டத்துல இருக்கலாம், பல நெருக்கடியில் இருக்கலாம், பல இக்கட்டுக்குள்ள இருக்கலாம், ஏன்னா ஒருவேளை ஒரு மாதிரி ரொம்ப தோய்ந்து போயிருக்கலாம், ஒரு மாதிரி என்ன நீங்க பொருளாதாரத்தில் ரொம்ப மலிவான நிலையில் இருக்கலாம், ஒருவேளை தரித்திரமான ஒரு நிலையில இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருக்கிறது போல இருக்கலாம். இதெல்லாம் மாறணும்னா நீங்க கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணி
எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். என்னன்னா, நான் என் தேவனை என் விசுவாசத்தின் மூலமாக பிரியப்படுத்தி நான் இப்போ என்னை சுற்றிலும் இந்த விசுவாசமான அட்மாஸ்பியரை நான் கிரியேட் பண்ணும்போது கர்த்தர் எனக்காக மகிமையாய் அவர் வேலை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். கையை சொல்லுங்க, நான் என்னில் விசுவாசமான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும்போது கர்த்தர் என்னில் மகிமையான வேலையை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக செய்வார். பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்கறது விசுவாசம் இருக்கான்றதான் பார்க்குறாரு. அந்த விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக. அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லுவோமே, விசுவாசம் இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, விசுவாசம் இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு எதை வேணாலும் நமக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த காரியங்களில் கர்த்தர் கிரியை செய்வதுக்கு நீங்க விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும். அப்படின்னா என்ன? விசுவாசத்தை வளர்க்கணும். விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, விசுவாசத்தில் உறுதியா இருக்க. போன வாரம் தான் காண்பித்தம் பாருங்க, எப்படி விசுவாசத்தில் உறுதியா நிலைத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோட நம்ம சுகந்தரிக்க நமக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா, அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் நம்பிக்கையை கொண்டு போய் கர்த்தர் மேல வைக்கணும். என் நம்பிக்கையை கொண்டு போய் வேற எது மேல வைக்கக்கூடாது. நிறைய பேருடைய நம்பிக்கை எதுவாயிருச்சுன்னா, எனக்கு ஒரு பணக்கார மாமா இருக்கிறார், அவர் பார்த்துக்குப்பார், எல்லாத்தையும் பார்த்துக்குப்பார் நல்லா. நிறைய பேருடைய நம்பிக்கை என் மாமனார் இருக்கிறார், அவர் நல்ல பெரிய பிசினஸ் மேன், அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு. மாமனார் மேல போய் நம்பிக்கை வச்சுறாங்க. மாமனார் நம்பிட்டு இருக்காரு, இவன் எப்போ போவான்னு தெரியல, அவர் நம்பிட்டு இருக்கிறாரு. நான் சொல்ல நல்லா கவனிங்க, உங்க பணக்கார மாமாவோ உங்க மாமனாரோ நீங்க யாரை நம்புறீங்களோ, இன்னாரோ அண்ணாரோ உன்னாரோ, நல்லா கவனிங்க நான் சொல்றது. அவங்க உங்களுக்காக ஜீவனை கொடுக்கலங்க, அவங்க உங்களுக்காக மரிக்கல. இயேசு ஒருவர்தான், நான் நம்புகிற இயேசு ஒருவர்தான் எனக்காக மரித்தார், எனக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை உயர்த்தணும்னு அவர் ஆசைப்படுறார், எனக்கு அற்புதம் செய்யணும்னு விரும்புறார், என் வாழ்க்கையை மாற்றணும் விரும்புற இயேசு தான் எனக்காக மரிச்சாரு. நீங்க நம்புறவங்க உங்க பணக்கார மாமா சிலுவையில மரிப்பாரா? உங்களை வேணா சிலுவையில அறைவாரு. நான் சொல்ற புரியுதா இல்லையா? நமக்காக யாருமே ஒரு காரியத்தை செய்ய முன்ன வரமாட்டாங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நான் பாவியா இருக்கும் போதே என் மேல அன்பு காட்ட ஒரு இயேசு என்னை தேடி வந்தார். நான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் நான் தேவனுக்கு விரோதியா இருந்த போது, நான் கேட்கிறேன், ஒரு விரோதிக்கு நீங்க ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? ஆனா கிறிஸ்தவன் ஆயிட்ட பிறகு விரோதிக்கு கூட நன்மை செய்யணும். பார்த்தீங்களா? சிலருக்கு வராது, ஆமீன்லாம் வராது வரும். உங்க விரோதி கூட நீங்க என்ன செய்யணும்? வாய்ப்பு கிடைச்சா ஒரு உங்க நண்பனுக்கு செய்யறத காட்டிலும் உங்க விரோதிக்கு நிறைய நீங்க செய்யணும், வாய்ப்பு கிடைச்சா. வேதம் சொல்லுது, நான் சத்துருக்கு, நான் ஆண்டவருக்கு நான் சத்துருக்களா இருந்த போதே எனக்காக சிலுவையில மரிச்சு அவருடைய ஜீவனை கொடுத்து எனக்கு வாக்கு பண்ணாரே, எனக்கு நல்வாழ்வை கொடுக்க, எனக்கு ரட்சிப்பை கொடுக்க, எனக்கு எல்லா நன்மைகளையும் உண்டு பண்ணி என் வாழ்க்கை அப்படியே கீழே கடக்க, குறைவிலே கடக்க, இருளிலே கடக்க, அந்த ஒரு தரித்திரமான நிலையிலே இருப்பதுக்கு இயேசு விடாம என்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, ஏன்னா அவருடைய விருப்பம் என்னன்னா, நீ எதையே நம்பாதப்பா, என்ன நம்பு, உன் வேலையை நம்பாத, உனக்கு வர சம்பாத்தியத்தை நம்பாத, உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்களை நம்பாத. எல்லாரும் மாறுவார்கள், இயேசு ஒருவர் மாத்திரமே மாறாம இருக்கக்கூடிய ஒரு தேவன். அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு நிறைய கை நிறைய பணம் வச்சிருக்கிற உங்கள்கிட்ட சொல்ல, கவலைப்படாதப்பா, நான் உனக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கைராசிக்காரு, இவர் நல்ல மனுஷன், இந்த ஆளு மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நைட்டே போட்டுன்னு போயிடுவார் அவர். ஆடா பாவமே, என் நம்பிக்கை கொண்டு போய் அந்த மனுஷன் நான் செய்வேன்னு சொன்னானே, நல்ல மனுஷனாச்சே, போயிட்டார். ஆனா நம்மளை விட்டு போகாத ஒரே ஒரு நபர்
நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தின் கடைசி நாள் பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொன்ன இயேசு என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் என்னை எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அவர் கையெட்டும். இன்னைக்கு நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். நீங்க எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அவர் கை உங்களுக்கு நேராக நீட்டப்படும். அந்த கை உங்களை காப்பாற்ற எப்பவுமே ஆயத்தம். இந்த இயேசுவின் மேல உங்க நம்பிக்கை வைப்பீங்கன்னா, இந்த நம்பிக்கை இருக்கிற, இந்த விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பார்க்கும்போது, அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ற, ஃபெய்த் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ற ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் இருக்கிற இடத்துல கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். இதை விட்டுட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த வேற எதையாவது செய்யணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமும் கொண்டு வராது. அதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு மறுபடியும் சொல்றார். வானம் திறக்கப்படணுமா, மழை பெய்யணுமா, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நான் கை நீட்டுறவனா இல்லாமல் கையை திறந்து அநேகருக்கு கொடுத்து அப்படி மேலான நிலையில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றார், ஃபெய்த் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணு. வசனத்தை போதிக்கிற சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இங்க கேட்கிற வசனம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கியும் போது, சூழ்நிலைக்குள்ள போகும்போது அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நான் செய்யலனா வேற எதுனாலையும் கர்த்தர் பிரியப்பட போறதால தான் தெளிவா வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லாம தேவனை என்ன பண்ண முடியாது. வேற எதை பண்ணாலும் வேஸ்ட் தான். அதான் சொல்ல வரேன். இந்த வசனத்தை கேட்டு போதிக்கிற நேரத்தை கர்த்தர் எதுக்கு வச்சுக்கிறாருன்னா, இன்னைக்கு உங்க விசுவாசத்தை இன்னும் நேத்து இருந்ததை காட்டிலும் இன்னும் அற்புதமான பலமுள்ள அந்த விசுவாச அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்க போகிற இடம்லாம் விசுவாசத்தை பிரதிபலிக்கிற ஒரு இடமா மாறணும். இவர் வந்தார்னா இவர் வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தையை பேசுவாரு அப்படி சொல்றாங்களா? இவர் வந்தார்னா காதை பொத்திக்கணும் அப்படின்றாங்களா? நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வந்த அந்த இடத்துல இந்த மனுஷன் பேசினா அந்த வார்த்தையை கேட்கும் நம்பிக்கை வருதுப்பா. ஒரு என்ன சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் சிலரை சந்திப்பேன் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க பேசினா அப்படியே எங்க இடம் முழுவதும் அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் உண்டாகுது பாஸ்டர்ன்றாங்க. நான் சொன்ன பாசிட்டிவ் வைப் இல்லை, விசுவாசத்தின் வைப் உண்டாகுதாங்க. விசுவாசம் உண்டாகுது. உலகம் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் சொல்றதுனால உண்டாகிற பாசிட்டிவ் இது இல்லை. நல்லத மனுஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க தூண்டுகிற தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யணும், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியங்கள் நடுவே அந்த அட்மாஸ்பியர், ஃபெய்த் அட்மாஸ்பியரை நம்ம உண்டாக்கும் போது கர்த்தர் எனக்காக மகிமையாய் கிரியை செய்வார். கையவேன் சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியது விசுவாச அட்மாஸ்பியரை உண்டாக்கணும். கையவேன் சொல்லுங்க, நான் என்ன உண்டாக்கணும்? நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து. என்ன அட்மாஸ்பியரு? நல்லா சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து. என்ன அட்மாஸ்பியரு? அட்மாஸ்பியர்னா புரியுதா? நீங்க போய் அந்த இருக்கிற இடத்துல எப்படி அந்த இடத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருக்கணும்ன்றத ஆண்டவர் இங்க ரொம்ப அற்புதமா சொல்றார். அந்த ஃபெய்த் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுவோம்னா கர்த்தர் நமக்காக மகிமையான வேலை. அந்த ஃபெய்த்தை கிரியேட் பண்ணுகிற வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு கேட்க வைக்கிறாரு. தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் வரும். கையை சொல்லுங்க, தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா நான் போகிற இடம்லாம் அந்த விசுவாச அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது கர்த்தர் மகிமையான வேலைகளை அவர் செய்கிறார். இன்னைக்கு இந்த விசுவாசத்தின் மூலமா தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியுமா அப்படின்னா, அதன் மூலமா தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். வேற எந்த காரியத்தின் மூலமாகவும் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது அப்படின்றத உங்களுக்கு காண்பிக்க இன்னொரு காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். போன வாரம் நம்ம போன எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே இன்னொரு குறிப்பை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அதில் ஆண்டவர் நம்ம காட்டுகிற ஒரு மகிமையான ஒரு காரியம் பாருங்க. இன்னொரு அற்புதமான காரணங்களை காட்டுறாரு. ஏன் ஆண்டவர் விசுவாசத்தினால தான் அவரை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னா, இங்க நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு அற்புதமான காரியம். ஏன்னா இந்த வாசிப்போமா, எல்லாம் எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை வாசிப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்க. இங்க இன்னொரு காரணத்தை சொல்றாரு. விசுவாசம் என்ன செய்யும்னா, ஒரு மனுஷனை பின்வாங்கி போக பண்ணாது, அவனை முன்னேறி போக வைக்கின்றாரு. Faith will never draw you back, but it will move you forward. விசுவாசம் அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க, அவன் பின்வாங்கி போகிறவனா இருக்க மாட்டான். அவன் முன்னே எத்தனை தடை வரட்டும், எத்தனை சூழ்நிலைகளுக்குள்ள அவன் போனாலும், இந்த விசுவாச அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ற ஒரு மனுஷன் அவன் என்ன செய்வான்? பின்வாங்கிறவன் இல்லை, அவன் முன்னேறி போகிறான். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் பின்வாங்கிறவன் இல்லை, நான் முன்னேறி போகிறேன். நல்லா கையை வாய்த்து சொல்லுங்க, நான் பின்வாங்கிறவன் அல்ல. ஏன்னா இந்த வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உண்டாகும். இந்த விசுவாச அட்மாஸ்பியரை நான் உண்டாக்க எத்தனை சூழ்நிலைகளை, எத்தனை சவால்களை நான் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், நான் இப்போ சூழ்நிலையை பார்த்து பின்வாங்கல, தேவைகளை பார்த்து பின்வாங்கல. நிலவுனிகள் நான் சொல்றத, என் பலவீனத்தை பார்த்து நான் பின்வாங்கல, என்னை குறித்து குறைவா பேசின வார்த்தைகளை கேட்டு நான் பின்வாங்கல. இதெல்லாம் நடக்குது. இப்படி நம்மளை குறைச்சி பேச, இப்படி நம்மளை குறித்து குறை சொல்ல, நம்மளை என்ன டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கலாம். உறவில் நடக்கலாம், குடும்பத்தில் நடக்கலாம், வேலை ஸ்தலத்தில் நடக்கலாம். ஆனா இதை கேட்கும் போதெல்லாம் சில வார்த்தைகள் நம்மளை புண்படுத்துகிறது. புண்படுத்தப்பட்டு நான் பின்வாங்கி போயிடுறேன்னா, அல்லது நான் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள உண்டாக்குற விசுவாசம், அந்த ஃபெய்த் அட்மாஸ்பியர், அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியர் எனக்கு ஒன்று சொல்லுது. யார் என்ன சொன்னாலும், எத்தனை பேர் உனக்கு எதிர்த்து நின்றாலும், உனக்காக பலன் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உனக்காக வானத்தை திறக்கிற ஒரு உனக்கான அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறத விசுவாசிக்கும் போது நான் பின்வாங்கிறவனா இல்லாம நான் முன்னேறி போகிறவனா இருக்கிறேன். அதான் சொல்றாரு, நாமோ பின்வாங்கி போகிறவர்களாயிராமல் நம்முடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவன். அப்படின்னா நம்ம முன்னேறுகிறவர்களாய். ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. I do not draw back, but I move forward. இன்னைக்கு ரொம்ப சுலபம் எதுனா பின்வாங்கி போறது, கிவ் அப் பண்றது. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் கிவ் அப் ஆயிடலாம். ஆனா நீங்க இருக்கிற நிலையிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்கணும்னா அதுக்கு நீங்க முன்னேறணும் பாருங்க. அதுக்கு இந்த விசுவாசம் பின்வாங்க விடாம என்னை முன்னேற பண்ணுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம விசுவாசம். நல்லா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்மளை பின்வாங்க விடாம முன்னேற வைக்குது. இன்னைக்கு எதெல்லாம் விட்டுலாம் நினைச்சிருக்கீங்க, எதெல்லாம் கிவ் அப் பண்ணலாம் நினைச்சீங்க, ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் கிவ் அப் பண்ண வைக்காதுப்பா, டிராபேக் பண்ண மாட்டேன். நீ ஒரு நாளும் கிவ் அப் பண்ணாம முன்னேறி போகக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இதுக்கு தான் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ற, இந்த வசனத்தை கேட்க கேட்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உண்டாக்குறார். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள்ள அந்த விசுவாச ஆவி உண்டாகும் போது நான் இருக்கிற இடம் முழுவதையும் அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியர்ல நான் என்ன செய்யறேன்னா அப்படி பலமுள்ளதை ஆக்குறேன் பாருங்க. 2 கொரிந்தியர்ல நம்ம கவனிச்சோம் பார்த்தீங்களா, 4ஆம் அதிகாரம். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பவுல் சொல்கிற வார்த்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்பாங்க. சொல்கிறாரு, விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. 13ஆம் வசனம் வாசிப்போம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை நலகுணிங்கள். நாமோ விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். எபிரேயர் 10:39 வாசித்தோம்.
இங்க என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நாங்க இருக்கிறோம். எந்த விசுவாசத்தின் ஆவி? பின்வாங்க மாட்டேன், முன்னேறி செல்வேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பின்வாங்க மாட்டேன். நல்ல சத்தமா சொல்லணும், கையை உயர்த்தி, நான் பின்வாங்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும், இந்த விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கர்த்தர் மேல ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் உண்டாகும் போது அந்த மனுஷன் பின்வாங்கவே மாட்டான். பாருங்க, நான் நேற்று ஒரு ஊழியரோட பேசி கொண்டிருந்தேன். அந்த சபைக்கு நான் அவங்களுடைய ஆண்டு விழாவுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்போ அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், எங்கள் சபைக்கு வரவங்க கஷ்டப்பட்டு நிலையில் வந்தவங்க பாஸ்டர். அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, எங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஒருத்தவங்க கூட ஏழை கிடையாது, எல்லாம் லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறான்னு சொன்னார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு. அப்போ என்ன மாதிரி அந்த விசுவாசிகளை போதித்து அவங்க தரித்திர நிலையை மாற்ற அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து கர்த்தர் பயன்படுத்தின வார்த்தைகள் அவங்களை எப்படி மாற்றிருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கணும், நம்ம கொஞ்சம் நம்முடைய அட்மாஸ்பியரை மாற்றணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம அட்மாஸ்பியரை, நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றணும், நம்முடைய எண்ணங்கள்லாம் மாற்றணும். இதை மாற்றாம அப்படியே குண்டு சட்டிக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிற அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே, அது என்ன சட்டியோ தெரில, அந்த குண்டு சட்டி எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல, அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. அப்போ சொன்னார் என்கிட்ட ஒருத்தன் வந்தான் பாஸ்டர், பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சபைக்கு, ஐயா ஏதாவது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், உனக்கு நான் உதவி செய்யணும்னா, உனக்கு தான் கை காலெலாம் நல்லா இருக்குது, கர்த்தர் நல்லா உன கை காலெலாம் கொடுத்து என்னால் போய் வேலை செய்ய வேண்டியது தானே அப்படின்னாராம். எனக்கு வேலை இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், வேலை செய்வியா அப்படின்னு கேட்டாராம். செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன வேளச்சேரி அந்த சைடு தாண்டி இருக்கு, மணிமண்டலம்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல அவருடைய சபை இருக்குது. அந்த சுற்றி ஐடி கம்பெனிஸு. அவர் என்ன செஞ்சாராம், கூப்பிட்டு போய் ஒரு கம்பெனியில் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாராம். சொன்னார், அந்த வேலையில் நிலைச்சிருக்கணும், இயேசுவை நம்பி இருக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும் நீ ஆண்டவரை விட்டு பின் வாங்கக்கூடாது, சர்ச்சைக்கு ஒழுங்காக வரணும், நீ செஞ்சு பார், கர்த்தர் உன்னை எப்படி உன்னை உயர்த்துவார்னு பாரு, நீ நினைக்க முடியாத அளவுக்கு உன்னை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார்னு சொன்னாராம். அப்போ இந்த மனுஷன் பாருங்க போய் வேலை வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு போய் சேர்ந்தாராம். ஆனால் அது ஒரு பேட்ரி கம்பெனி பாருங்க. என்ன கம்பெனினா, கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கார் வந்து சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ண உடனே பேட்டரியில் பிக்கப்பாக என்ஜின் ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். அந்த வேலை செய்கிற ஒரு கம்பெனி பாருங்க. போய் சேர்ந்தானா, சேர்ந்த உடனே அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையா. ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த பாஸ்டர்கிட்ட கண்ணீர் விடாத நிலை, பாஸ்டர் என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. அப்போ இந்த பாஸ்டர் என்ன பண்ணாலும் அங்கேயே இரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உனக்கு பெரிய உயர்வு இருக்குது, உன்னை ஆண்டவர் உன்னை பெரிய ஆளாக்குவார் அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த மனுஷன் இருந்தாராம் பாருங்க. ஒரு நாள் அந்த கம்பெனியுடைய சிஇஓ இந்த வீடியோவில், இந்த சிசிடிவியில் பார்த்துட்டு இப்படி இவனை துன்பப்படுத்துகிறத பார்த்துட்டு அந்த ஓனர் கூப்பிட்டு கேட்டாராம், அப்பா நான் உன்னை படிக்க வைக்கிறேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் பார்க்குறேன் உன்னை, நீ எவ்வளோ காரியங்கள் இவ்வளோ பண்ணாலும் நீ வந்து நின்று சரியப்பா நான் பார்க்குறேன், அதனால உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்கு அனுப்பி படிக்க வச்சு அந்த பேட்ரி மூலமாக ஸ்டார்ட் ஆகி என்ஜினில் டக்குன்னு பிக்கப் ஆகிற அந்த டெக்னாலஜியை படிக்க வச்சு அதை கற்றுக்கிட்டு வந்து இங்கே வேலை செஞ்சு இன்னைக்கு பல நாடுகளுக்கு போய் இன்னைக்கு அந்த மனுஷன் காசு இல்லாமல் வேலை இல்லாமல் வந்த அந்த ஆள், அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேருக்கு, வெளிநாட்டில் வேலை செய்கிற 3.5 லட்சம் பேருக்கு இவர் தான் சம்பளத்தை போடுற ஆளாக கர்த்தர் வர வச்சிருக்கிறாரா. சொல்கிறாரு, இன்னைக்கு எத்தனையோ லட்சம் சம்பாதிக்கிறார் பாஸ்டர். அவர் எப்படி நடந்துச்சு நல்லா கவனிங்க. அந்த விசுவாச அட்மாஸ்பியரை உண்டாக்குனா, முடியல, எனக்கு ஒரே சவால், ஒரே பிரச்சனை, பின்வாங்கக்கூடாது. எத்தனை சவால் வந்தாலும் பின்வாங்காம இயேசுவை நம்பி இருந்தா
நான் சொல்றேன், எல்லா மனுஷனும் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தேவன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்க வாழ்க்கையை வித்தியாசப்படுத்த. நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தேன். சபைக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு காட்டுறாரு. எனக்கு சொல்றாரு, இவங்க இந்த கம்பெனியில் இருக்காங்க, இவங்க பெரிய ஆளுங்க சொல்றாரு. அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியுடைய ஜிஎம்ஓ ஹெச்ஆரோ எங்க சர்ச்சு விசுவாசி பாஸ்டர்ன்றாரு. எப்படி ஆக்கி வச்சிருக்காரு பாருங்க. ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க ஃபர்ஸ்ட். இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய படிப்புலாம் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. அவங்களுக்கு நான் இதை சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டு அடிக்கடி பேசுவேன், அவங்களுக்கு அந்த தரிசனத்தை கிரியேட் பண்ணுவேன்றாரு. நான் சொல்றேன், வாரம் வாரம் இங்கே நான் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு ஒரு தரிசனத்தை உண்டாக்குறேனே, கொஞ்சமாவது உள்ள போதா? கொஞ்சம் யோசிக்கணும். போயிட்டு அதே மாதிரி அப்படியே அலுமூஞ்சி மாதிரியே உட்காந்துக்கிட்டு அப்படியே அதே மாதிரி குண்டு சட்டிக்குள்ளேயே என்ன ஓட்டுற கதையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்வாங்கி போகிறவங்களா இருக்கிறோம். ஆத்துமா ஈடேறக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாரு. வாழ்க்கையில பெரிய சாதனைகளை பண்ணக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறோமே, கேட்டுட்டு போய் போதும் இதுவே ரொம்ப அதிகம், அப்படிதான் இருக்கிறோம். நான் சொல்றேன், உங்க மூலமா என் மூலமா கர்த்தர் பெரிய மாறுதலை கர்த்தர் கொண்டு வர திட்டமிட. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க என் மூலமா கர்த்தர் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். சொல்லுங்க நல்லா, கையை உயர்த்தி. என் மூலமா கர்த்தர் என்ன செய்வாரு? முதல்ல அதை கொஞ்சம் மனசுல கொண்டு போய் வச்சாதான் அந்த அட்மாஸ்பியரா வரும். எப்ப பார்த்தாலும் என் பிரச்சனை, என் வயிற்று வலி, இதையே பார்த்துடுகிறேன். இது நடக்க மாட்டுது, அது நடக்க மாட்டுது, இதுக்கு தேவை சந்திக்கப்படல, அதுக்கு தேவை, இதே போட்டு நினைக்கிறேனே. என் விசுவாசத்தை நான் டெவலப் பண்ண கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேனே, அந்த அட்மாஸ்பியரை உண்டாக்கக்கூடிய ஒரு சிந்தனை எனக்கு வரலனா, அதை குறிச்ச ஒரு உணர்வு வரலனா, ஒண்ணுமே இல்லை. சம்பாத்தியத்துக்கே வழி இல்லாத ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் நீ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு மாத்தி வச்சிருக்கிறாரு. அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதுக்கு ஒரே காரணம், விசுவாசத்துல பின்வாங்க கூடாது. கையை வாங்கி சொல்லுங்க, விசுவாசத்துல என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கி போகிறவனை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுறதே இல்லை. 38ஆம் வசனத்துல கவனிச்சோம் பார்த்தீங்களா? சொல்ற, பின்வாங்கி போவானால் அவன் மேல் நான் பிரியப்படுவதில்லை ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு பலனை கர்த்தர் உங்களுக்காக திட்டமிட்டு வச்சிருந்தாலும் நான் விசுவாசத்தின் மூலமா முன்னேறாம பின்வாங்கிறவனா இருப்பனா, அவிசுவாசத்தினால பின்வாங்கிறவனா இருப்பனா? என்ன ஆண்டவர் எனக்கு திட்டமிட்டு வச்சு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாலும் அது எனக்கு நடக்காம போயிடுது. இங்க சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவியை பெற்றுகிறோம், ஆகையால் விசுவாசமாய் பேசுகிறோம். கையை வைத்து சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆவியை நான் பெற்றுகிறதுனால நான் எப்படி பேசுறேன்? அங்கே சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்களா? நீங்க நான் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள விசுவாசம் உண்டாக்குதே, அந்த விசுவாச ஆவி உள்ளவனா நான் இருக்கிறேனா? ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறதே, விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாரே, அந்த ஆவி நமக்குள்ள வருதா? சிலருக்கு பிரசங்கம் கேட்டா ஆவியே போயிடுது. 3வது வானத்துக்கு போயிருப்பாங்க சிலர், போயிட்டா அப்புறம் பாஸ்டர் எழுமுங்க அப்படின்னா தான் ஆவி திருப்பியும் வரும். என்ன பார்க்குறேன்ல, இங்கேருந்து வசனம் பேசும்போது எப்படி நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறீங்க, அப்படி அதிலே தெரிஞ்ச விசுவாசம் ஆவி இருக்கா? அந்த விசுவாச அட்மாஸ்பியர் இங்கேயே இல்லைன்னா நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி போய் காட்டுவீங்க? வசனம் போதிக்கப்படுகிற இடம், விசுவாசத்தை உண்டாக்குற வசனத்தை கேட்குற இடத்துலயே எனக்கு அந்த விசுவாச அட்மாஸ்பியர் இல்லைன்னா, என் தேவை, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு நெருக்கடி, நான் எங்க விசுவாசத்தில் நான் நம்பி இருப்பேன்? என் கண் எதை தேடும் தெரியுமா? யாரா உதவி செய்வாங்களா, அவங்க கிட்ட போலாமா, எவன் காசு வச்சிருக்கிறான், எவன் கிட்ட போனா நமக்கு நன்மை நடக்கும், யார்கிட்ட போய் நம்ம கேட்கலாம்? ஒரு கிறிஸ்தவனா இப்படிப்பட்ட மட்ட ரகமான சிந்தை உள்ளவனா நான் இருப்பேனா? நான் சொல்றேன், விசுவாசத்துல பின்வாங்கி போயிட்டேன். எப்பவோ ஆத்துமா ஈடேறக்கூடிய காரியங்களை, முன்னேறக்கூடிய காரியங்கள்ல நான் கவனம் செலுத்தல. வாழ்க்கையில இன்னைக்கு ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அதிலே தான் இருக்க போறேன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், அது பின்வாங்கன்னு போற ஒரு அடையாளத்துக்குரிய அறிகுறி. இல்ல ஆண்டவரே, இங்க இருந்து நீர் என்ன உயர்த்துகிற காரணங்கள் உண்டு ஆண்டவரே, திட்டங்கள் உண்டு, அதை எனக்கு காட்டும் ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு நடக்கும் ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீ கீழாக மாட்ட, நீ மேலாவன்னு சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பவுமே மேலாதான் இருப்பான்றாரு. எத்தனை பேர் கையை போயிட்டு சொல்லுங்க, நான் எப்பவுமே. அதையே நிறைய பேருக்கு நம்ப முடியாது. எப்பவுமே நான் கீழே இருப்பேன்னு சொன்னா அது நம்பலாம்.
நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவங்க இந்த மென்டாலிட்டியில இருக்கிறனால தான் உங்களுக்கும் மாற்றம் வரல, உங்களை சார்ந்தவங்களுக்கும் மாற்றம் வரல. நீங்க போனா எங்கேயும் மாற்றம் வர மாட்டுது. ஏன் வர மாட்டுதுன்னா, கீழே இருக்க பழகிட்டேன். ஆங்கில பைபிள்ல இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. யூ வில் நாட் பி beneath பட் யூ வில் ஆல்வேஸ் பி above. ஆல்வேஸ், நீ கீழாகாமல் மேலாவாயின்னு இருக்கு. அந்த வார்த்தையில ஆங்கிலத்தில் எப்படி போட்டா, எப்பொழுதுமே நீ மேலாதான் இருப்பப்பா அப்படின்றாரு. இதாங்க ஆண்டவருடைய விருப்பம். விசுவாசத்தை உண்டாக்குற ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ கீழே இருக்கிறது இல்லை, மேலாகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க எங்கேயாவது கீழே இருக்கிறீங்களா? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, இல்ல இதுதான் கடைசி, நான் அதை குறித்து யோசிக்கிறேன், அதுல இருந்து எனக்கு கர்த்தர் மேலாக்குற சிந்தனைக்குள்ள வருவேன். நான் பின்வாங்கி போகாம நான் முன்னேறக்கூடிய ஒருவனா இருக்கிறேன். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு தேவனை வச்சுக்கிட்டு நான் இன்னும் கீழே கடப்பனா எவ்வளவு பரிதாபமான நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நடக்க மாட்டுது? ஏன் எனக்கு வரல ஆண்டவரே உயர்வு? ஏன் நான் இன்னும் உயரல? கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த சத்திய வசனங்களை கேட்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள ஒண்ணு. ஏன் நடக்க மாட்டுது ஆண்டவரே? ஏன் நான் வளர மாட்டேன்? ஏன் இன்னும் விரிவாகல? ஏன்? இந்த கேள்விகளை இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள உண்டாயிட்டே இருக்கு. இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்குள்ள உண்டாகணுமே. உண்டாக ஆரம்பிச்சா நான் சொல்றேன், விசுவாச அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது பின்வாங்கி போகாம முன்னேறி போகிறவனாய் மாறுறேன். கையை சொல்லுங்க, நான் பின்வாங்கி போகாம. இந்த விசுவாசம் இருக்கிற வேதத்துல இருந்து சிலரை காட்டுறோம் பாருங்க. விசுவாசம் இருந்த ஒருத்தரும் பின்வாங்கி போகல, முன்னேறி தான் போன. எத்தனை தடை வந்தாலும் முன்னேறிட்டே தான் போனாங்க. ஆபிரகாமை கவனிச்சு பாருங்க, எத்தனை தடை வந்துச்சு, முன்னேறி தான் போனா. ஆரம்பிச்சதே விசுவாசத்துல தான். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி, தான் போகும் இடம் என்னது என்று தெரியாமல் இருந்த போதே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி முன்னேறினான் பாருங்க. இன்னைக்கு நான் பல காரணங்களை சொல்றேன், பல விஷயங்களை, பல குறைபாடுகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவரை இது குறை, அது இல்ல, ஆண்டவரை இது இல்ல, இதுக்கு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் இல்ல, அந்த சப்போர்ட் இல்ல. ஆண்டவர் சொல்ற, நானே உனக்கு சப்போர்ட்டா இருக்குமோ, உனக்கு வேற என்ன சப்போர்ட் வேணும்னு கேட்கிறாரு. என்னைக்காவது அப்படி யோசிக்கிறோமா? கர்த்தரே என் சார்பில் இருக்கும்போது கர்த்தருக்கு மிஞ்சின சப்போர்ட் எனக்கு தேவையே கிடையாது. கையை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருக்கும்போது. கையை சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன். மறந்துடும் நிறைய நேரம், இத தேவை வரும்போது மறந்துடுறேன், ஒரு சிக்கலுக்குள்ள இருக்கும்போது மறந்துடுறேன். நான் என்ன மறக்கிறேன்னா, எல்லாவற்றுக்கும் எனக்கு அனுகூலமா இருக்கிற என் கூடவே இருக்கிறாரு அந்த தேவன் தானே எனக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்றாரு. யார் பேசுறா? ஆண்டவர் தான் பேசுறாரு. ஆண்டவர் பேசி உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க ஆத்துமா ஈடேறுவதுக்கு இந்த தேவ சத்திய வசனங்களை பேசுறாரு பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தான் முன்னேறி போனான் பாருங்க, பின்வாங்கவே இல்லை. எங்கேயாவது பின்வாங்கினா ஆபிரகாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, முன்னேறிட்டு தான் போனான். எத்தனை தடை வரட்டும், எத்தனை ராஜாக்கெல்லாம் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், எல்லாரும் கைவிடப்பட்ட லோத்து பிரிஞ்சு போன போதுக்கிறோம், ஆபிரகாம் பின்வாங்கி போல முன்னேறி போனா. நல்ல கவனி, எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். என் இயேசுவை நம்பி நம்பி நான் முன்னேறுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசுவை நம்பி நம்பி சொல்லுங்க. எல்லாம் வாயத்தான் சொல்லலாம், இயேசுவை நம்பி நம்பி. இப்போ உங்களுக்கான சவால் சர்ச்சுக்குள்ள இல்லை, வெளியே போனோன்னு தான் இருக்கும். வீட்டுக்கு போகும்போது இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கும், வேலை ஸ்தலத்தில் இருக்கும், பொருளாதார தேவைகள் வரும்போது இருக்கும், சில கமிட்மெண்ட்ஸுக்குள்ள போகும்போது இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லணும், இல்லை இல்லை நான் பின்வாங்குறோம், இல்லை என்னை கர்த்தர் முன்னேற வைக்கிற அற்புதமான கர்த்தர். கையமைச்சல என் ஆண்டவர் என்னை முன்னேற வைப்பார். எதெல்லாம் செய்ய முடியலன்னு நினைக்கிறேனோ அதை நான் நம்புற கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய அவர் வல்லவர். அவரை விசுவாசிக்கிற என்ன அவர் வெட்கப்படுத்த மாட்டார். கையமைச்சல அவரை விசுவாசிக்கிற என்ன கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஆத்துமா ஈடேறக்கூடிய விதத்துல என் விசுவாசத்தை பலப்படுத்துற. நல்லா கவனிங்க, ஆத்துமா ஈடேறக்கூடியதுன்னா அந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள், இந்த சிந்தனை கரைபடாதபடிக்கு. சிந்தனை கரைப்பட்டுச்சுன்னா செய்கை கரைபடக்கூடிய செய்கையாக மாறிடும். கிறிஸ்தவனுடைய சிந்தனை கரைப்படாம இருக்க, ஆத்துமா ஈடேற,
தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமா நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆக வேணும்னா இந்த தேவ வசனத்தை கேட்கறதுனால உண்டாகிற விசுவாசம் இருக்கு பாருங்க, அது என் சுபாவத்தை மாத்துது, அது என் எண்ணங்களை மாத்துது, என் பேச்சை மாத்துது. அதான் இங்க பவுல் சொல்றாரு, இப்போ நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன். மயத்தன் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் விசுவாசிக்கிறத பேசுறேன். சொல்லுங்க மயத்தன், நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே விசுவாசிக்கிறத என்ன பண்றேன், பேசுறேன். இந்த விசுவாச ஆவி உள்ள மனிதனா நான் மாறணும். அப்படி மாறினா ஃபெய்த் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றேன். அப்படிப்பட்ட விசுவாச ஆவி உள்ள ஒரு மனுஷன் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டான், அவன் முன்னேறி செல்கிறவனாக இருப்பான். தானியேலை கவனிச்சு பாருங்க, கொண்டு போய் சிங்க கபில போடுறாங்க. சிங்க கபில போட்ட பிறகு நீங்க கவனிக்கிற ஒரு அற்புதமான காரியம், சிங்க கபிக்குள்ள நிம்மதியா தூங்குறான். வெளியே இருந்த போது கூட நிம்மதியா இருந்திருப்பானான்னு தெரியல, துன்பத்தின் நடுவே நிம்மதியை கண்டுபிடிக்கிறான். விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன் துன்பத்தின் நடுவிலும் கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாயிருப்பான். நான் யாரா இருக்கிறேன், துன்பத்தின் நடுவே புலம்புறவனா இருக்கிறேனா, கடுகடுன்னு நான் பேசுறேனா, புலம்புறேனா, முறுமுறுக்கிறேனா அப்படின்னா அந்த எந்த சூழ்நிலையிலும் இந்த ஃபெய்த் அட்மாஸ்பியர் இருந்தா ஆண்டவர் எனக்கான அற்புதமான அனுகூலத்தை ஏற்படுத்துகிற தேவனாய் கூட இருக்கிறாரே. ராஜாவுக்கு தூக்கம் வரல, சிங்கக்கபிக்குள்ள தூக்கி போட்டுட்டு ராஜா போய் அவன் அரண்மனையில தூங்க முடியல, இரவு முழுவதும் தூங்கல. எப்படா விடியோன்னு பார்த்துட்டு ஓடி வந்து கேட்கறான், கூப்பிடுறான். அந்த சிங்கக்கபிக்குள்ள போட்டவங்களை பார்த்தாங்க, வெளியே கூப்பிடுறான், தானியேலே தானியேலே, நீ நம்புனியே ஒரு ஆண்டவரை, நீ இடைவிடாமல் ஒரு ஆண்டவரை சேவிச்சியே, அவர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்டவனா, தானியேல் சொல்றான், நான் ஆராதித்த தேவன், நான் நம்பினேன் ஆண்டவர் என்னை தப்புவித்தார் என்று அவன் சத்தமிட்டு சொல்றான் பாருங்க. கர்த்தரை நம்புனா சிங்கத்தின் வாயை கூட அடைப்பாரு. யார் வாயெல்லாம் அடைக்க முடியாது அந்த வாயெல்லாம் அடையும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், இந்த வாய் ரொம்ப பேசுது பாஸ்டர். எந்த வாய்? இந்த வாய். நம்ம என்ன பண்றோம், இன்னொரு வாய் பேசுறது தான் கேட்கிறோம், என் வாய் என்ன பேசுறது தான் யோசிக்கிறதே இல்லை. அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கிறதுனால விசுவாசத்துல நாம் பேசுறேன்றாரு. தானியேல் சொல்லல, ஐயோ என்னை தூக்கி இப்படி போட்டானுங்களே, என்கிட்ட ஒரு பிழையும் இல்லையா, நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன், புலம்பல. சிலருக்கு என்ன ஜெபமே புலம்பல் தான். சிலருக்கு ஜெபம் பண்ணணும்னு போவாங்க, புலம்பல தள்ளிடுவாங்க, அப்படியே ஃபுல்லா புலம்பலா தான் இருக்கும். நான் கேட்குறேன், என்னைக்காவது புலம்பல் இல்லாம ஜெபம் பண்ண முடிஞ்சிருக்கா? அப்படி ஜெபம் பண்றீங்கன்னா நான் சொல்றேன், விசுவாசம் வந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, அந்த வார்த்தை என்ன செய்யணும்னு ஜெபத்துல சொல்றீங்க. என் பிரச்சனை, ஆண்டவரே சிங்கக்கபிக்குள்ள இருக்கிறேன், ஆனா என்ன காப்பாத்துற கர்த்தர் அங்கேயும் என் கூட இருக்கிறாரு என்பதை தானியேல் நம்பி, சிங்கமும் நல்லா தூங்குது, தானியேலும் நல்லா தூங்குறான். அடுத்த நாள் சிங்கத்தின் குகையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவனை குற்றம் சாட்டினார்களோ அவர்களை தூக்கி சிங்கக்கபிகளை போடும்போது என்ன நடந்துச்சு, போட்ட ஒரு நொடி பொழுதுல இதுவரைக்கும் அமைதியா இருந்த சிங்கம் வீறிக்கிட்டு எழும்புச்சு பாருங்க. நான் சொல்றேன், விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன் எங்க போனாலும் பிரச்சனைகள் கொந்தளிக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அந்த மனுஷன் போய் நின்றா அந்த இடத்துல அது ஒரு பெரிய அமைதியை கொண்டு வரக்கூடிய அற்புதமான வேலைகளை கர்த்தரால செய்ய முடியும்னு நான் நம்புறேனா? கொந்தளிப்புல போய் நானும் சும்மா அப்படியே சும்மா டபடன்னு கொதிக்கிறேனா? எண்ணெயில இந்த கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டு படப்படன்னு அடிக்கும் பாருங்க. அது மாதிரி நம்ம நிறைய விஷயத்துல படப்படன்னு அடிச்சிடறோம், அப்படியே கடுகடுன்னு இருக்கிறோம். அதுதான் கடுகடுன்றேன். வாழ்க்கையில் அப்படி கடுகடுன்னு இருந்துட்டு முறுமுறுத்துக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் நான் சொல்றேன் முன்னேறவன் கிடையாது, அவன் கண்டிப்பா பின் வாங்குறவனா தான் இருப்பான். பவுல் சொல்றார், விசுவாச ஆவியை பெற்ற நான் விசுவாச வார்த்தைகளை பேசுறேன். தானியேலுடைய வாயிலிருந்து ஒரு நாளும்
அவன் நம்பியிருந்த ஆண்டவர், அவன் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லேருந்து பின்வாங்கவில்லை. அவன் முன்பு செய்தது போல ஆண்டவருடைய சமூகத்தில் 3 வேளையும் ஜெபித்தான். நான் சொல்கிறேன், சிங்க கெபிலையும் போய் அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போடுறாங்க என்ன அக்கினி சூழல்ல. என்ன ராஜா உண்டாக்கி இருக்கிற பொச்சலையை வணங்க சொல்லி சொல்றாங்க. இவன் சொல்றான் முடியாது அப்படின்றான். நாங்க நம்புற ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் தான் நிஜமானவர், எங்களுக்கு தெரியும். நிஜமான ஆண்டவரை நாங்க வணங்கி ஆராதிக்கிற கூட்டம் பானாங்க. என்ன போய் கள்ள மண்ணே நீ ஆராதிக்க சொல்றியே, எப்படி நான் ஆராதிக்க முடியும்? இதை கேட்டோன்னு ராஜா கோபமாடுறார். கோபமாகி திருப்பியும் கூப்பிட்டு கேட்கிறார், இந்த சாத்ராக் இப்படி சொன்னீங்களா? ஆமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்ல. தப்புவிக்க இல்லாம போனா கூட நாங்க அவரையே ஆராதி. இந்த மாதிரி விசுவாசம் பாருங்க, பின் வாங்குற நிலையே இல்லை. ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் உண்டாக்கின பொச்சலையை வணங்கிட்டா நீ உயிர் தப்பிக்கப்ப. சொல்றாங்க, இல்லை இல்லை, உங்க கையில இருந்தோம் எல்லா சூழ்நிலையில இருந்தோம் எங்களை தப்பு வைக்க ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த சூழ்நிலையில இருந்தோம், யார் கையில இருந்தோம், எங்களை தப்பு வைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். பின்வாங்கக்கூடிய ஒரு அறிகுறியை கூட காட்டல பாருங்க. தானியேலா இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருக்கட்டும், ஒரு காரியத்திலையும் பின்வாங்கவே இல்லை, முன்னேறிட்டு தான் போனாங்க. இந்த முன்னேறி போனவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்யலையா? விசுவாசத்துல அந்த விசுவாச அட்மாஸ்பியரை உண்டாக்குன இவர்களுக்காக ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்யாம கைவிட்டுட்டாரா? எனக்கு தெரியணும், என்ன நடந்தாலும் நான் நம்புற இயேசு எனக்காக கிரியை செய்வார். நான் நம்புற இயேசு எனக்காக அவர் மகிமையாய் கிரியை செய்வார். இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகும் போது ஒரு நாளும் இந்த மாம்சம் கொடுக்குற ஐடியாவை சாரவே மாட்டேன். நீங்க நிறைய நேரம் பாருங்க, இங்க வசனத்தையும் கேட்கிறேன், கேட்டுட்டு விசுவாசம் உண்டாகி போகிறேன், அதுக்கப்புறம் போன உடனே விசுவாசம் உண்டானதுக்கு ஆப்போசிட்டா என் மாம்சம் எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. அந்த ஐடியா, எந்த ஐடியாவை பிடிக்கணும்? இந்த தேவ வசனத்தினால உண்டான விசுவாசத்தின் ஆவியை பிடிக்காம இந்த மாம்சம் கொடுக்குற ஐடியாவை பிடிக்கிறேன் பாருங்க, விழுந்து போயிடுறேன், பின் வாங்கிடுறேன். நல்லா கவனிங்க நான் சொல்றது. இவ்வளவு நேரம் கேட்டுட்டீங்கல்ல, கேட்டு போகும்போது நிறைய மாம்சம் பேசும். உங்க மாம்சம் பேசும், பேசாம இருக்க. கண்ணு இருக்கு, காது இருக்கு, பார்க்கறனே கேட்கறனே, அதனால இந்த மாம்சம் நிறைய ஐடியா கொடுக்கும். நான் சொல்ற இந்த மாம்சம் கொடுக்குற எல்லா ஐடியாவும் நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த விசுவாச ஆவிக்கு எதிராக கொடுக்கும். ஏன்னா விசுவாசத்துல பின்வாங்கி நான் முன்னேறாம முடங்கி போய் கடக்கணும்ன்றது பிசாசனுடைய எண்ணம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இல்லப்பா, எத்தனை தடைகளை நீ மாம்சத்துல சந்திச்சாலும் அந்த தடைகள் எல்லாம் மாத்துகிற கர்த்தர் உனக்காக வானத்தை திறக்கிறவர், மலையை பெய்ய வைக்கிறவர், ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், கை நீட்ட வைக்காம கையை திறந்து அநேகருக்கு கொடுக்கக்கூடிய மேலான நிலையில் மாத்துகிற இந்த தேவனுடைய என்ன வார்த்தையினால உண்டாகிற அந்த விசுவாச அட்மாஸ்பியர்ல விசுவாச ஆவியை பெற்றவனா நான் முன்னேறும் போது கர்த்தர் எனக்காக மகிமையான விதத்தில் கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, நான் இந்த திமிர்வாதக்காரனை 4 வாலிபர்கள் பிடிச்சி தூக்கிட்டு வந்தானுங்க பார்த்தீங்களா? தூக்கிட்டு வந்து இயேசுநாதன் எங்க இருக்கிறான் தேடுறானு. தேடி கண்டுபிடிக்கிறான். ஒரே கூட்டம். கூட்டத்தின் நடுவே இந்த இயேசுநாதத்தை இவனை கொண்டு போகணுமே அப்படின்னு இவங்க பார்க்கறாங்க. முடியாததுனால இயேசு இருந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்தின் மேல இருந்த கூரைய எவன் வீட்டு கூரையை இவனுக்கு பிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, முடிவு பண்ணிட்டானுங்க. என்ன மாதிரி ஒரு பாருங்க தடை வருது. இயேசுவை பார்க்கிறதுக்கு தடைகள் இருக்கு, கூட்டம் இருக்கு, போக முடியல. இவன் ஒரு தேவையோட இருக்கிறான். இந்த தேவை உள்ள ஒரு மனுஷனை அந்த தேவையை சந்திக்கிற ஒரு இயேசு தான். தடை இருந்தாலும், எத்தனை தடை இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி முன்னேறி போறாங்க பாருங்க. அந்த 4 பேர்கிட்ட விசுவாசம் இருந்தது மாத்திரம் இல்லைங்க, இந்த திமிர்வாதக்காரங்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு. என்ன சொல்லியிருப்பானுங்க? இயேசுநாதர் உன்னை சுகமாக வரியா, நான் எங்கேருந்து வர்றது, தூக்கிட்டு போறியா? அவங்க கிட்டமா ரெடி, தூக்கிட்டு போ அப்படின்னு இருப்பான். தூக்கிட்டான், போயிட்டானுங்க. பார்க்குறான் இந்த திமிர்வாதக்காரன் என்ன அவனுக்கு எழுச்சி தான், நடக்க தான் முடியல, செயல் தான் பட முடியும் இல்லையா? வாய் காதெல்லாம் கேட்க தானே செய்யும்.
பார்க்குறான், சொல்லியிருப்பான், கூட்டமாகுதுப்பா, எனக்கு தூக்க நேரத்தில் போய் விட்டுருங்கப்பா, அப்படி தானே சொல்லியிருக்கணும். என்னுடைய கற்பனை அது. அவன் என்ன சொல்லியிருக்கணும்ப்பா, வேணாம்ப்பா, ட்ரை பண்ணிங்க, ஏசு நான் இன்னொரு முறை ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம், என்னை தூக்கின்னு போய் அப்படியே விட்டுருங்கடா ராஜா, என்னை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்கடா, நல்லா இருப்பீங்க நீங்கள், உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு அப்படி தானே கேட்டிருக்கணும். கேட்கல பாருங்க. இவனுங்க இன்னொரு எவன் வீட்டு கூரையை பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க. இவன் உட்காந்து பார்த்துனுக்கிறான், கூரையை பிக்கிறானுங்க, என்ன பண்ண போகிறானுங்க தெரியலையே அப்படின்னு பார்க்குறான். கட்டுறானுங்க இவனுக்கு. ஏன்னா கட்டில் இருந்து தூக்கும் போது அவனை படுக்கையோடு தூக்குனாங்களாம் பாருங்க. தூக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க, கையை காலெல்லாம் கட்டியிருப்பானுங்க. ஏன்னா தூக்கிட்டு போகும்போது ஏன்னா ஆடிக்கிட்டு கீழே விழுந்துட போகிறான்னு. கட்டும் போது என்ன சொல்லியிருப்பான், அடா பாவீங்களா, ஜோம் பண்ணுறன்னு கூப்பிட்டு வந்து நீங்களே கட்டி என்னை சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, என்னென்னமோ பேசியிருக்கணுமேங்க. அவன் ஒரு வார்த்தையும் பேசலை. அந்த 4 வாலிபர்கள்கிட்ட விசுவாசம் மாத்திரம் இல்லை, இவனுக்குள்ளேயும் அந்த விசுவாச அட்மாஸ்பியரை கடவுள் உண்டாக்குனார். அந்த கூரை எவ்வளோ ஆயிட்டோ எனக்கு தெரியல. குறைஞ்சது ஒரு 15 அடி இருந்திருக்காதா? வீட்டில் நம்ம தளம் போட்டாலே எத்தனை அடிக்கு போடுறோம், ஒரு 10 அடி உயரம் வச்சு போடுறோமா இல்லையா? அது ஒரு 10 அடியோ 15 அடியோ, 15 அடியிலேருந்து ஒருத்தனை இறக்குறாங்கன்னா எப்படி இறக்கியிருப்பானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்காவது டெக்னாலஜி இருக்கு, அன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருந்துச்சு? அவன் இறக்குறது தான் டெக்னாலஜி. இறக்கியிருப்பான். அது இப்படி இறங்கியிருக்குமா, அப்படி இறங்கியிருக்குமா, எப்படி இறங்குமா, ஐயோயோ என்னவோ பண்ணுறானுங்களும் புலம்பாம இயேசுநாதர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் பார்க்குறாரு. இந்த திமிர்வாதங்காரனுடைய விசுவாசத்தையும் பார்த்து அவனை சொல்றாரு, உன் படுக்கையை தூக்கிட்டு நட. அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியரு படுக்கையில் கடந்தவனை எழுந்து நடக்க வச்சுச்சுங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளோட இந்த காரியத்தை ஆண்டவர் தொடர்ந்து பேச. ஏன்னா என்கிட்ட எங்கேயும் ஆண்டவர் விசுவாச குறைச்சல் வராதபடிக்கு நான் விசுவாசத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்தில் பின்வாங்காம ஆத்துமா ஈடேறக்கூடிய விசுவாசம் உண்டாக, முன்னேறக்கூடிய விசுவாசம் எனக்கு உண்டாக, தேவ வசனத்தை ஊழியக்காரனை வச்சு உங்களுக்கு மறுபடியும் போதிக்கிறப்ப எவ்வளோ டல்லாக வந்தாலும், எவ்வளோ தடையோட நீங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனையோட வந்தாலும், இங்கே என்ன சொல்றாரு, விசுவாச அட்மாஸ்பியரை உண்டாக்க என் சிந்தனையை மாத்துறார், என் உணர்வுகளை மாத்துறார், என் வாயின் வார்த்தைகளை மாத்துறார், என் காரியங்களெல்லாம் மாற்றுவதுக்கு எனக்கு உள்ள போகிற அந்த தேவனுடைய வார்த்தை உண்டாக்குற விசுவாசம், அந்த விசுவாசம் உண்டாக்குற என்னுடைய வாழ்க்கையை சுற்றி உண்டாக்குற அட்மாஸ்பியர், ஃபெய்த் அட்மாஸ்பியர். நம்ம ஊரில் சொல்லுவோம் வைப்பு. இன்னைக்கு ஜென்சிங்கெல்லாம் சொல்றது அதானே, ஒரு வைப்பே இல்லையே அப்படின்றாங்களே. நம்ம கேட்கணும், விசுவாசத்தின் வைப்பு இருக்கா? நிறைய பேர் விசுவாசம் வைப்பே இல்லாம நம்ம வாழ்றோமே. அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு எதையும் செய்ய அவர் உண்மை உள்ள தேவன். அவரை விசுவாசிக்கிற எனக்கு அவர் நிச்சயம் நன்மை செய்வார். கை உயர்த்தி சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிற எனக்கு நன்மை செய்வார், சுகந்தரிக்க வைப்பார். இந்த மாதம் நான் சொன்ன பாருங்க, நேற்று சொன்ன பாருங்க, பிரேக் த்ரூலாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த விசுவாசம் அட்மாஸ்பியர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பிரேக் த்ரூவே வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அநேக காரியங்களை கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதுக்கான நன்மைகளை கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு அதிசயமான காரியம் நடப்பதுக்கு விசுவாசத்தில் முன்னேறி பின்வாங்காம முன்னேறி போய் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற நன்மைகளை நான் எடுக்கணும். இந்த மாம்சம் கொடுக்குற ஐடியாவை நம்ம கேட்டு நம்ம வேலை செய்வோம்னா அது என்ன செய்யாதுன்னா விசுவாசத்தை கிரியை உள்ளதா மாத்தாது. நான் சொல்ல நல்லா கவனிங்க, விசுவாசம் கிரியை உள்ளதா இருந்தாதான் முன்னேறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசம் கிரியை உள்ளதா இருந்தாதான் நான் என்ன செய்யறேன். விசுவாசம் இருக்குது, விசுவாசம் கிரியையா மாறலன்னா முன்னேறல. 100% கிறிஸ்தவங்கிட்ட விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் கிரியையா மாறல அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரை வளர்க்கல, அந்த அட்மாஸ்பியரை உண்டாக்கல. அந்த கிரியையா விசுவாசம் மாறும்போது உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு, உங்க கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை, உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, இதெல்லாம் மகிமையான விதத்தில் வளருவதற்கான விசுவாசமும் விசுவாசத்துக்கான கிரியையும் உங்க வாழ்க்கையில உண்டாகாம நீங்க முன்னேறுவீங்க.
நம்ம செய்கிற ஒவ்வொன்றிலும் அதை கவனிக்கணும். விசுவாசமும் விசுவாசத்துக்குரிய கிரியையும் என்கிட்ட இருக்கா? விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம், வேதம் சொல்றது யாக்கோபு 2:17 சொல்ற, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் அதில் ஒன்றும் வராது. அப்படின்னா என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஒரு விசுவாசம். அதுக்கு என்னத்த விசுவாசம்னு சொல்றது? என் விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்கும்னா, பலன் அளிக்கிறவர் என் கூடவே இருந்து நன்மையை செய்வார். என்ன பலனை கொடுக்கணுமோ, எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணுமோ, கச்சிதமாக கர்த்தர் எனக்கு கொடுக்கக்கூடிய உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் நான் ஆண்டவரை நம்புகிறேன். விசுவாச அட்மாஸ்பியரை உண்டாக்குறேன்னா, வீட்டுக்கு போய் உங்கள் வீடே என்ன அட்மாஸ்பியர் ஆகணும்? பிரியாணி பண்ணுறீங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? ஹலோ, உங்களுக்கு சாப்பிட்ற சொன்னால் தான் நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம பாஸ்டர் சாப்பிட்ற சொல்ல டைம் ஆயிடுச்சு போல சாப்பிட்றது. நிறைய பேர் முழிங்க. வீட்டில் பிரியாணி பண்ணுறோன்னா அந்த வீடே எப்படி இருக்கும்? நாருமா? நாரும்னா அது மீன் பொரிச்சாதான் நாரம். எங்கள் வீட்டில் மீனை பொரிச்சா எனக்கு இருக்கும் பாருங்க, ஐயோ அப்படின்னு இருப்பேன். ஆனால் பிரியாணி பண்ண அப்படியே சந்தோஷமாக இருப்பேன். மணக்கம். அது ஒரு அட்மாஸ்பியருங்க. உங்கள் வீட்டை அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள அட்மாஸ்பியர், அந்த விசுவாசம் உள்ள வாசனை, அந்த அட்மாஸ்பியரை உண்டாக்குங்க. வீட்டுக்குள்ள வந்த அந்த விசுவாசத்தினுடைய அந்த வாசனை பிடிக்கணும். கப்படிச்சுட்டு போயிருக்கிற ஆளுக்குறம் அது என்ன வந்துடணும், பிடிச்சி அந்த கப்பை துரத்தி நல்ல மனன்னு அடிக்கணும் வாசனை. விசுவாசம் இல்லைன்னா, அந்த விசுவாசம் மனம் இல்லைன்னா கப்பு பிடிச்சவங்களா தான் இருக்கணும்னு அர்த்தம். சில பாஷையெல்லாம் சில வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி மட்ராஸ் பாஷையில் சொன்னா அது கொஞ்சம் நல்ல நறுக்குன்னு உட்காரும். எப்படி உட்கார்ந்துருக்கிறேன்? என் கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி ஆக்கியிருக்கிறேன்? நறுமனதான் ஆக்கியிருக்கிறேனா? நான் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு இங்க இருக்கிற யாரையும் குற்றப்படுத்தவோ இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்ககிட்ட பேசலை. உங்களை ஆண்டவர் பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்ற, மகிமையான விளைவுகளை உங்களை கொண்டு செய்ய முடியும்ன்றதை காட்டுற. நீங்க உங்க எல்லையை ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க பாருங்க, அதை சொல்றாரு, எதை வச்சு எரேஸ் பண்ணுமோ எரேஸ் பண்ணிடு. நான் உனக்கு போட்டிருக்கிற எல்லை தான் மெய்யான எல்லை, அந்த எல்லைக்கு அளவே இல்லைன்றார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம்? ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. என் விசுவாசம் கிரிய உள்ளதாக இருக்கும்னா, விசுவாசத்தில் பின்வாங்கல, நான் முன்னேறி செல்றேன். விசுவாசம் உள்ள கிரியா இருந்தா, நான் சொல்றது நல்லா கவனிங்க, அது வெளிப்படும், அது கிளீனா விசிபிளா தெரியும். நான் விசுவாசத்தில் முன்னேறேன் பின்வாங்கல அப்படின்னா அது ரொம்ப விசிபிளா தெரியும். பாப்போமா, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க, எவ்வளோ விசிபிளா தெரியும் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க, ரொம்ப விசிபிளா தெரியும். நான் விசுவாசத்தில் பின்வாங்கல, விசுவாசத்தில் நான் முன்னேறேன், ஈடேறுகிறவனா இருக்கிறேன், முன்னேறுகிறவனா இருக்கிறேன் அப்படின்னா அது தெரியாமலா இருக்காதுங்க, ரொம்ப விசிபிளா தெரியும். முன்னேறலனா கிளீனா அதுவும் காட்டிடும். வாசிப்போமா, 4ஆம் வசனம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும். இங்க விசுவாசம் உள்ள கிரியை, விசுவாசம் உள்ள அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணாம பாருங்க ஆபேல். நீங்க கவனிக்கணும், என்ன காட்டுறாருன்னா, ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையில விசுவாசம் உள்ள கிரியையை பார்க்கிறாரு. அந்த விசுவாசம் உள்ள கிரியைய காயின்ட்ட பார்க்க முடியல. நல்லா கவனிங்க, என்ன நம்பினா
இந்த ஆபேல் ஆண்டவரை பார்த்ததில்லை, ஆனா தன் தகப்பன் சொன்னதை கேட்டிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? நாங்க பாவம் செஞ்ச போது எங்க பாவத்தை நிவர்த்தி செய்ய ஆண்டவர் ஒரு முறைமையை வச்சிருந்தார். என்ன முறைமைனா, பலி செலுத்துற ஒரு முறைமையை வச்சிருந்தாரு. பாவம் நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு பலியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு மிருகத்தை பலி செலுத்தி, அந்த மிருக ரத்தம் பலி செலுத்தப்பட்டதுனால எங்க பாவம் மன்னிக்கப்பட்டு, அந்த மிருகத்தினுடைய உடைய, அந்த தோலை எடுத்து எங்களுக்கு உடையாக பண்ணி கொடுத்தாரு. ஆதாம் சொல்ல சொல்ல ஆபேல் கேட்க கேட்க அவனுக்கு ஒன்று புரியுது. தேவனிடத்துல நம்ம அவர்கிட்ட போகவும் அவரை பிரியப்படுத்தவும் அவர் வச்சிருக்கிற முறைமைன்னு ஒன்று இருக்கு. நல்லா கவனிங்க. There is a method to approach God. There is a method that God would be pleased over you. என் மேல பிரியப்பட கர்த்தர் ஒரு முறைமையை வச்சிருக்கிறாரு. தேவனிடத்தில் நான் அணுகுவதற்கு ஒரு certain methods இருக்கு. அதை நான் விளங்கி கொண்டா என் தேவனை நான் பிரியப்படுத்த முடியும். அப்ப ஆபேல் பாருங்க, தேவனை அவன் போய் ஆராதிக்க, தேவனோடு அவன் தொடர்பு கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் மந்தையில் இருக்கிற சிறந்த ஒரு பலியை எடுத்துட்டு போய் ஆண்டவருக்காக அவன் பலி செலுத்த போறான். பாருங்க, கொண்டு போறான். அங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொண்டு போறான். காட்டுறான், ஆண்டவரே இது இல்லப்பா என் நம்பிக்கை, நீங்க என்னை வாழ வைக்கிறவர் நீர், எனக்கு எல்லாம் கொடுக்கிறவர் நீர். ஆகவே உமக்கு என்கிட்ட இருக்கிறது, என் பார்வைக்கு எது பெஸ்ட் தெரியுதோ, என்கிட்ட இருக்கிறத எது பெஸ்ட்டோ அதை உமக்கு கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே. அந்த கிரியையில விசுவாசத்தை பார்க்கிறாரு. அந்த விசுவாசம் உள்ள அட்மாஸ்பியர் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் பின்வாங்கல, முன்னேறுவதற்கான கிரியையை காட்டுறான். விசுவாசம் ஈடேறுவதற்கான கிரியை காட்ட. நல்லா கவனிங்கள், இது எல்லா காரியங்களிலும் பொருந்தும். நான் வேலை செய்யும் போது பெஸ்டான விதத்தில் செய்யறேனா, எனக்கு கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை பெஸ்டான விதத்தில் செய்யறேனா, இதை செஞ்சா என்னத்தை வந்துட போது, என்னத்தை கொடுக்க போறாங்க? இல்ல, எனக்கு பலன் அளிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பார்க்கிறார், அவருக்கு மேல் வைச்சிருக்க நம்பிக்கையில நான் செய்யும் போது இன்னைக்கு எனக்கு பலன் வராம இருக்கலாம், ஆனா சேர்த்து எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் என்ன உயர்த்துவார், என்ன கீழாக்காம என்ன மேலாக்குற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த மகிமையான ஆண்டவர் மேல நம்பிக்கை வரும்னா கிரியை அந்த நம்பிக்கைக்கு ஏற்றதா இருக்கும். நான் கொடுக்கறதுல கூட பாருங்க, கர்த்தருக்குன்னு ஒன்று கொடுக்கறதுல கூட நான் என்னால என்கிட்ட இருக்கிறத பெஸ்ட்டா கொடுக்க முடியலனா என் நம்பிக்கை அவர் மேல நான் வைக்கலன்றதுக்கு அதுவே ஒரு அறிகுறி. இந்த காயின் ஆண்டவர் மேல நம்பிக்கை தெரியும். அவனுக்கும் ஆதாம் சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணோம், இப்படி ஆச்சு, ஆண்டவர் இப்படி எங்களை அந்த இடத்துல இருந்து எங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு பலியை செலுத்தினார், அதுக்கு பிறகு எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி எங்களை அனுப்பி விட்டாரு. இப்ப இந்த தேவனோட அணுகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குப்பா, அந்த மெத்தடை நம்ம கை கொள்ளணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா கச்சிதமா ஆபேல் அதை கேட்டு பின்வாங்கி போகாம கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கான முறையை நம்பி அந்த நம்பிக்கையை கிரியையில காட்டினான். ஆனா காயினோ தேவனை ஆராதிக்க வரும்போது தன் வயல்ல இருந்த ஏதோ ஒன்றை கொண்டு வந்தான். காய்கறியிலே சிறந்த காய்கறி கொண்டு வந்திருக்கலாமே, சிறந்ததை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைச்சிருக்கலாமே. அங்க என்ன பார்க்கிறாரு? அந்த பலியை பார்க்கல, அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கான கிரியை தான் அங்க கவனிக்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், என் ஆண்டவர் மேல நான் விசுவாசம் வச்சு அந்த விசுவாசத்தின் கிரியையை நான் காட்டும் போதே ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாரு. நான் உண்மையா அவரை விசுவாசிச்சனா இல்லையான்றது அங்கேயே கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு பொருள் மூலமா நம்ம கையில கர்த்தர் கொடுக்கிற பணம், கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிற சம்பாத்தியத்தின் மூலமா அதுல கண்டுபிடிக்கிறாரு, நான் அவரை தான் நம்புறேனா, இந்த வேலையை எனக்கு கொடுத்தவர் அவர், இந்த சம்பாத்தியத்தை எனக்கு கொடுக்கிறவர் அவர். அவரை கனப்படுத்த கர்த்தருக்குரிய காணிக்கையை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரேன்? ஏதோ ஒன்று கொண்டு வரேனா? இல்லை ஆண்டவரே, இது எல்லாத்துக்கும் நீங்க தான்ப்பா அதிபதி, நீங்க தான் ஆண்டவரே ஓனர், உமக்கு நீர் எனக்கு கொடுத்துருக்க, அதுல இருந்து நான் உமக்கு எப்படி பெஸ்ட்டை கொடுக்க, நான் எதை கொடுத்தாலும் பெஸ்ட் ஆகாது, ஆனா என் பார்வைக்கு எது பெஸ்ட்டோ அதை நான் அதை நம்புறேன், எனக்கு உண்டான பெஸ்ட்டை கர்த்தர் கொடுக்கணும் நம்பிக்கையோட என் கிரியை கொண்டு வந்து காட்டுறேன். இப்படி கொடுப்போனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி கொடுக்கிற உள்ளம் ஒரு மனுஷனுக்கு வராத வரைக்கும் அந்த மனுஷனுக்கு பெருக்கமே வராது. நான் சொல்றதுனால நீங்க வருத்தப்பட்டாலும் அதை பத்தி நான் கவலை, ஏன்னா நான் சொல்றது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் முறைமை உங்களுக்கு சொல்றேன்.
கர்த்தருக்கு நம்ம வந்து நமக்கு 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 தோன்றதை கொடுக்கலாம். நமக்கு தோன்றதை கொடுக்கறது இல்லை, விசுவாசத்தில் கொடுக்கணும். விசுவாசத்தில் கொடுக்கும்போது பின்வாங்கி போக மாட்டேன். ஆத்துமா ஈடேறக்கூடிய கிரியைகளை காட்டக்கூடிய விசுவாசமா இருக்கும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய பங்கு என்று வரும்போது அதில் ஒரு நாளும் நம்ம அதில் தான் அந்த விஷயத்தில் தான் மாம்சம் பேசும், மாம்சம் ஐடியா கொடுக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். என்ன சொல்லுவோம்? மாம்சம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ தான் கிருபையின் காலத்தில் இருக்கிற, கர்த்தர் தண்டிக்கல மாட்டார். பரவாயில்ல, ரொம்ப நீடிய கர்த்தர் நீடிய பொறுமையாக இருப்பார். ஆனால் எனக்கு வர வேண்டிய பலன் வராது. பொருளாதாரத்தில் பெருக்கமே வராது. அப்படியே தான் ஸ்டாக்னேட் ஆகி அப்படியே தான் இருப்போம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கீழே தான் போவோம் இல்லையா, முன்னேறுகிறதுக்கான அறிகுறியே வராது. ஏன்னா தேவன் பிரியப்படலையே. ஆண்டவர் எப்போ பிரியப்படுறாரு? விசுவாசத்தோட ஆத்துமா ஈடேற நான் பின்வாங்கி போகாம நான் முன்னேறுவதுக்கான விசுவாசத்தை காட்டணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முன்னேறுவதுக்கான. நல்லா சொல்லணும், சொல்லுங்க. பக்கத்தில் திருப்பியும் பார்த்து சொல்லுங்க. உங்க பக்கத்தில் யாரெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, முன்னேறுவதுக்கான. பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள பார்த்து சொல்லுங்கண்ணே, இல்லாதவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கண்ணே. எல்லாம் டப்பக்குன்னு கையை உயர்த்திடுறீங்களே. நீங்களாம் யாரும் பக்கத்தில் தண்ணி இல்லாத காட்டில் உட்காந்துக்கிறீங்க. பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம விசுவாசத்தின் மூலமா முன்னேறுகிற அடையாளத்தை காட்டணும். வீட்டில் போய் இதை பேசணும். நம்ம முன்னேற அடையாளம் வரணுங்க, விசுவாசம் உண்டாகணும், விசுவாசம் அட்மாஸ்பியர். மனைவிட்ட புருஷன் பேசும்போது விசுவாச வார்த்தைகளை பேசணும். ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிற மனைவி இன்னும் அப்படியே இறக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்குற மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. மனன்னு இருக்கணும். எது? விசுவாச மனம், விசுவாச ஆவி. உங்கள் எல்லையை நிரப்பட்டோம், உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டோம், நீங்கள் போகிற இடம்லாம் நிரம்பட்டோம். அந்த விசுவாச அட்மாஸ்பியர் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக மகிமையாய் அவர் கிரியை செய்யக்கூடிய தேவன் என்பதை காட்டுவார். ஆபேல் கொண்டு வந்தான் பாருங்க, கர்த்தர் அதை பார்க்குறாரு. என்ன விசுவாசம் வச்சுக்கிறான் என் மேலே இவன். நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது, ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஒன்று கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு என்று உங்க விசுவாச கிரியைகளை காட்டும் போது, ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்து அப்படியே மெய் சிலந்து போனோம். சொல்றாரு பாருங்க, 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல்ல ஒருத்தங்கிட்ட கூட நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கலையே. இங்க நீங்க வரக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சாட்சியை நான் என் விசுவாசத்தின் கிரியையின் மூலமா என் ஆண்டவருக்கு காட்டணும் என்கிற அடையாளத்தோட கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கவும் கர்த்தர் கிளீனா கண்டுபிடிப்பாரு. இது விசுவாசத்துல முன்னேற அடையாளமா, அது பின்வாங்குற அடையாளமா? நான் சொல்றேன், நமக்கே தெரியுங்க. நான் என் கையை திறக்கும் போதே எனக்கே தெரியும், நான் விசுவாசத்தில் கொடுக்குறேன்னா, கடுகடுன்னு கொடுக்குறேன்னா, முறுமுறுத்துட்டே கொடுக்குறேன்னா, கொடுத்தே ஆகணும் போலகுதே அப்படின்னு கொடுக்குறேன்னா. இந்த காயின் இப்படிப்பட்ட என்ன விசுவாசத்தின் கிரியை இல்லாமல் கொடுத்தான். ஏன்னா விசுவாசம் ஈடேறக்கூடிய, விசுவாசத்தை முன்னேற்ற, விசுவாசம் அவனை முன்னேற வைக்கக்கூடிய காரியத்தை செய்துன்றதை விளங்கி கொள்ளாமல் ஏதோ ஒன்று கொண்டு வந்தான். வேதம் சொல்லுது, கர்த்தர் காயினின் காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அவன் செத்தோம். இன்னைக்கும் அவனை பற்றி பேசப்படுது பாருங்க. எதை பேசுகிறோம்? அவன் விசுவாசமும் அவன் விசுவாசத்துக்கான கிரியைகளும் பேசப்படுது. இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை உண்டாக்குறேன்னா, சிம்சோனை கவனிச்சு பாருங்க. சிம்சோனை குறித்து அந்த எபிரேயர் 11 சொல்லப்படுது. அந்த விசுவாசத்துல பின்வாங்காத வரைக்கும் அவனை ஒருத்தனும் பீட் பண்ண முடியலங்க. அவனை யாரை எதிர்க்க முடிஞ்சுச்சா? ஒரு முறை பெலிஸ்தேருடைய ஆர்மி வந்து அவனுக்கு எதிராக வராங்க. 1000 பேர் அவனை சூழ்ந்து நிக்கிறாங்க. ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டான் பாருங்க. எப்படி வந்துச்சு அந்த பலன்? எங்க இருந்து வந்துச்சு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் மேல் அவன் வைத்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய கிரியையை காண்பித்த போது தம் மாம்சத்தை அவன் நம்பல. என்னைக்கு தம் மாம்ச ஐடியாவை நம்பி கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு போகிறதுக்கான அவிசுவாசம் உள்ள கிரியைகளை செய்தானோ, பின்வாங்கி போனானோ, ரொம்ப சுலபமா பெலிஸ்தியருடைய கையில சிக்கப்பட்டான்.
இன்னைக்கு நம்ம யாரா இருக்க போறோம்? சிம்சோனுக்கிட்ட கவனிச்சு பாருங்க, இந்த விசுவாசத்தின் அபிஷேகம் இருந்த வரைக்கும் சொல்லிருக்கு, அந்த பட்டணத்தினுடைய வாசலை அப்படியே கையில புடிச்சு தூக்கிட்டு நடக்கிறானா. சிலருக்கு வீட்டு வாசலை திறக்கனாலும் திறக்க முடியல. இந்த டோரை கொஞ்சம் பூட்டிட்டு வரீங்களா? மூடியில் நீ போய் பூட்டிக்கிறியா? நைட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற போராட்டம் அதுதான். நீங்க மூடுறீங்களா, நான் மூட்டா? ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்லியிருக்கு, பட்டணத்தினுடைய வாசலே பிடிச்சி தூக்கிட்டு மலை மேலே ஏறானாங்க. யோசித்து பாருங்க, என்ன மாதிரி சைஸ்ல இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டில் தம் தூண்டு வாசல் இருக்குது, அது இல்லை. நம்ம சர்ச்சைக்கு வரும்போது ஒரு கேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை காட்டில் எத்தனை மடங்கு பெருசாக இருந்திருக்குமோ தெரியும். அதை அப்படியே பிடிச்சிட்டு சும்மா என்னமோ தூக்கிட்டு அப்படியே மலை மாதிரி. என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்துங்க விசுவாசம். விசுவாசத்தில் பின்வாங்காத வரைக்கும் என்ன பவர் அவனுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இவ்வளோ வசனத்தையும் கேட்டுட்டு போயிட்டு எனக்கு பவரே இல்லை, என்னால் பண்ண முடியல அப்படின்னா, இதுக்கு மேலே உங்களை கர்த்தர் எப்படி தட்டி எழுப்புவார்னு எனக்கும் தெரியல. இவ்வளோ அருமையான வார்த்தைகளை சொல்லி உங்களை தட்டி இன்னைக்கு கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். போய் உங்கள் வீடை, உங்கள் எல்லையை, நீங்கள் போகிற எல்லா இடத்தையும் விசுவாசத்தின் அட்மாஸ்பியர் ஆக்கணும். கையை வச்சு சொல்லுங்கள், நான் என்ன செய்ய போகிறேன்? நான் போகிற இடத்துல என் வீட்டை, என் கூட இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இந்த இயேசுவினுடைய மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை உண்டாக்கணும். உண்டாக்கி பாருங்க, அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. இது உண்டாகிற வரைக்கும் அவரும் உங்களை வேடிக்கை பார்ப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை பார்த்து வேடிக்கை பார்ப்பார். இவன் எதாவது செய்கிறானா, இவ்வளோ வசனம் கேட்டுக்கிறாப்பிலையே, வாரம் வாரம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த வசனங்களை எடுத்து போதிக்கிற இடத்துல கற்றுக்கணும் வச்சுக்கிட்டு, இன்னும் நாம் போகிற இடத்துல விசுவாசத்தில் ஈடேறக்கூடிய, முன்னேறக்கூடிய அனுபவம் வராமல் விசுவாசத்தில் பின்வாங்கிற ஒரு நிலையில் இருப்பனா, அதை குறித்து ஆண்டவர் சந்தேகப்பட மாட்டார். என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்குற வார்த்தையை நீ போய் வாரம் வாரம் பிரசங்கம் பண்ணு, எப்படி காரியங்களை முன்னேற்றமாக்கி காட்டுறேன்னு நீ வேடிக்கை பார்ப்பேன்னு ஆண்டவர் என்ன சொன்னார். எங்கெங்கெந்தெல்லாம் ஆட்களை நான் கொண்டு வருவேன், நீ கொஞ்ச நாள் கழித்து பாரு, உனக்கு நான் நடக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னாரு. நான் ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஆட்களை நீ கொண்டு வந்து சபையில் நிரப்பணுமே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் சொன்னதை நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இரு, நான் சொல்கிற வார்த்தையை விசுவாசமாக சொல்லு, ஜனங்களுக்கு பேசிக்கிட்டே இரு, ராஜாக்கள் உன் மகிமையை தேடி வருகிற ஒரு இடமாக நீ இருக்கிற இடத்த நான் மாற்றுவேன்னு கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார். அதுதான் தைரியமாக பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சோர்ந்து போகாமல், இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட, அந்த அனாயிண்டிங்கோட, அந்த தேவ கிருபையோட உங்களுக்கு வாரம் வாரம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேனே. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு சொன்னதை நிறைவேற்ற ஒரு உண்மை உள்ள தேவன். அவருக்கு நான் காட்ட வேண்டியது என் பிரசங்கத்தில், என் ஊழிய அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி அந்த ஃபெய்த் அட்மாஸ்பியரை நான் உண்டாக்குறேன்னா, இது ஊழியக்காரனுக்கு இருக்கிற அனுபவம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அனுபவத்தில் உங்களை சுற்றி அந்த ஃபெய்த் அட்மாஸ்பியரை நீங்கள் உண்டாக்குறீங்களா? நேரம் ஓடிடுது வேகமாக. நம்ம எங்கேயும் ஓட மாட்டோம், திருப்பியும் வருவோம், ஒன்றும் குறை இல்லை. இன்றைக்கி போய் இதை யோசிங்க, நான் போய் என் இடத்த ஃபெய்த் அட்மாஸ்பியர் ஆக்கணும். சொல்லுங்கள் வயத்தந்து, நான் போய் என் இடத்த என்ன அட்மாஸ்பியர் ஆக்கணும்? இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மனன்னு இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போகும்போதே மட்டன் வாங்குவீங்களா, சிக்கன் வாங்குவீங்களா, எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை வாங்க பிளான் பண்ணிங்களோ இல்லையோ, விசுவாச அட்மாஸ்பியர் ஆக்கணும்னு பிளான் பண்ணுங்க. அதை பிளான் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக மகிமையான கிரியைகளை செய்வார். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் பின்வாங்காமல் முன்னேறுகிற ஒரு மனுஷனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக, நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, இந்த சபைக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வானத்தை திறப்பார். ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். நான் கை நீட்டி கடன் வாங்க வேண்டியதில்லை. அநேக ஜாதிகளுக்கு நான் என்ன செய்ய முடியும்?
கையை திறந்து, எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? என் கையை திறந்து நான் அநேக ஜாதிகளுக்கு, அநேகருக்கு, அநேக குடும்பங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் என்னை அப்படி ஆக்குறார். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? சொல்லுங்க, இப்படியே இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் விசுவாசம் வளரணும். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே ஒரு ஆண்டவரே வறட்சியா, இப்படியே ஒரு ஃப்ளாட்டோவா, இப்படியே தாழ்விலேயே நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் விசுவாசம் வளரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட அந்த வசனம் என்னுடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே செய்ய முடியலன்னு சொல்லக்கூடாது, செய்ய முடியாத என்ன வச்சு மகிமையான வேலைகளை கர்த்தரால செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? சுகந்தரிக்க முடியாது, இதை வாங்க முடியாது, இதை செய்ய முடியாது. இல்லை இல்லை, கர்த்தரை நம்பினா, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை உண்டாக்கினா, கர்த்தர் எனக்காக கிரியை செய்யும் போது மகிமையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் சுகந்தரிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறேன், ஆனா இனி நான் அப்படி சொல்ல போறது இல்லை. நிச்சயமாய் கர்த்தரால, கர்த்தர் எனக்காக கிரியை செய்யும் போது நான் இப்போ இருப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் வளர. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாற்றங்கள் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இதுவரைக்கும் முன்னேற்றத்தை பார்க்கலையா? இந்த விசுவாசத்தின் அட்மாஸ்பியர், இவ்வளவு நேரம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை உண்டாக்கி, அந்த விசுவாச அட்மாஸ்பியர் உண்டாகணும். முன்னேறுகிற அடையாளங்கள் வாழ்க்கையில காணப்படும். தேற மாட்டேன், உருப்பட மாட்டேன். இந்த வார்த்தையை குறித்து நிறைய வார்த்தைகளை நம்மளை குறித்து சொல்லியிருக்கலாம். யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்மளை பார்த்து சொன்னாங்களோ அவங்க முன்பாகவே கர்த்தர் நம்மளை அற்புத பாண்டங்களாய், அற்புத பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்த, ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை அபிஷேகித்து செய்ய முடியாததெல்லாம் செய்ய வைப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே செய்ய முடியாததெல்லாம் என்னை கொண்டு நீ செய்ய போகிறதுக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க விசுவாசமா. ஆண்டவரே செய்ய முடியாததெல்லாம் எங்களை கொண்டு நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிந்தனை எங்களுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க சந்ததிக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. இயேசுவுக்காக நாங்க இப்படி வாழணும். இயேசுவை அநேகர் எங்க மூலமா பார்க்கிறதுக்கு நாங்க இப்படிப்பட்ட சாட்சியோட வாழ, குறைவில் இருக்கிறது இல்லை ஆண்டவரே. குறைவில் இருந்த எங்களை கொண்டு வந்து மேன்மைப்படுத்தி அநேகருக்கு கொடுக்கக்கூடிய, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய விதத்துல வாழ எங்களை நீர் வழி நடத்தும் ஆசீர்வாதம். இந்த சத்தியங்கள் அத்தனையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆண்டவரை கிரியை உள்ளதாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.